குரூப் டி எக்ஸாமுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கல எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக்னா என்ன, அதுல குரூப் டில அதிகமா இது கேட்கறாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டாபிக்கை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனா என்ன பண்ணலன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, சார் ஆப்ல என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளோட ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுல டாக்குமெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2022 குரூப் டில கேட்ட கொஸ்டினை டாபிக் வைஸ் கொடுத்துருப்பேன். இதை நீங்க ஓபன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே இதுல இந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஏக்யூ சீரிஸ், சயின்ஸோட பிஏக்யூ சீரிஸோட வீடியோ இருக்கும். இது நீங்க பார்த்துக்கலாம். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது முதல் கொஸ்டின் பாருங்களேன், சிந்து தர்சன் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்ல மென்ஷன் பண்ணிடுவேன். இதன் மூலம் என்ன, இந்த கொஸ்டின் குரூப் டில கேட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கேள்வியில என்ன, ஒரு ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்போதும் என்னன்னா இந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் அது என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்கறது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா லடாக் வரும். ஏன் லடாக் வரும் அப்படின்னா இது நீங்க ஃபண்டமெண்டல்ல லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது சிந்து தர்சன் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், லடாக் ரீஜன். இந்த இடத்துல லடாக்கே மென்ஷன் பண்ணலையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி லேர்ன் பண்ணணும், ஒரு ஸ்டேட் லடாக் இருக்குன்னா லடாக்கோட என்னெல்லாம் ஃபெஸ்டிவல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் டீச் பண்ணுவேன். அதனால என்னன்னா எல்லா இதுலயும் நான் அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணல. சரி, இப்போ இது லடாக் சொல்றேன்ல, இதே இது லாஜிக்காவும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்து தர்சன் அப்படின்னு பேர் இருக்கா, சிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில லேர்ன் பண்ணுவோம். ஏன்ஷியன் ஹிஸ்டரியில பர்டிகுலரா என்னன்னா இந்த ரிவரோட ஏன்ஷியன் நேம் லேர்ன் பண்ணும்போது இண்டஸ் ரிவருக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவரோட ஏன்ஷியன் நேம் தான் என்னன்னா சிந்து ரிவர் அப்படின்னு சொல்றது. ஈவன் நம்ம சிந்து சமவெளி அப்படின்னு கூட லேர்ன் பண்ணிருப்போம் இண்டஸ் வேலி படிக்கும் போது. அப்ப சிந்து என்பது என்ன, இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் எங்க இருக்கும், ஹிமாலயா. ஹிமாலயில எங்க, ஜம்மு காஷ்மீர் ரீஜன். அப்ப சிந்து வச்சு கனெக்ட் பண்ணும்போது இது ஜம்மு காஷ்மீர் கிட்ட இருக்கிறதா ஆப்ஷனா வரும்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்கு, லடாக் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாஜிக்கலாவும் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் எடுக்கலாம். சில கொஸ்டின் இந்த மாதிரி மாட்டோம், நம்ம லாஜிக்கலாவும் ஆன்சர் பண்றது. பட் ஸ்டாண்டர்டாவும் லேர்ன் பண்ணுங்க, லாஜிக்காவும் தெரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்து போமா. அடுத்த கொஸ்டின் வாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் என்ன லேர்ன் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே ஹிந்து ஃபெஸ்டிவல் தான் கேட்பாங்க அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டினை எதை கேட்டிருக்காங்க, ஈஸ்டர் ஃபெஸ்டிவல். அதாவது கிறிஸ்தவர்கள் செலிப்ரேட் பண்ற ஈஸ்டர் ஃபெஸ்டிவலோட சிக்னிபிகன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா எப்போதும் என்ன ஒரு ஃபெஸ்டிவலை கொடுத்து அந்த ஃபெஸ்டிவலோட ஸ்டேட்டை தான் கேட்பாங்களா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்தா போயிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, அந்த ஃபெஸ்டிவலோட சிக்னிபிகன்ட் என்ன அப்படின்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா நம்ம ஃபெஸ்டிவல் நான் ஸ்ட்ராட்டஜிக்காக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணணும்னா அந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் இருக்கும், அதையும் நீங்க லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் எது செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிங்க. ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியானிட்டிலாம் செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க எதுக்காக செலிப்ரேட் பண்றான்னு பாருங்களேன். கிறிஸ்துவர் என்னன்னா சிலுவையில அறையப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது சிலுவையில அரைஞ்சிருவாங்க, அரைஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள்ல அவர் உயிர் தெழுந்திருப்பாராம். அதை கொண்டாடும் வகையில் செலிப்ரேட் பண்றதா என்ன இந்த ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்களேன். இது என்ன, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவரோட பிறந்த நாளா கொண்டாடுவானா, டெஃபினட்டா கிடையாது. என்ன கொண்டாடுவானா, கிறிஸ்துவர் என்ன பண்ணிருப்பானா உயிர் தெளிந்திருப்பார், அதுதான் கொண்டாடுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். இப்ப கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வச்சுக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2 ஃபெஸ்டிவல் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு இது லேர்ன் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்கா லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்ல புனித வெள்ளி அப்படின்னு சொல்றது. இந்த ஈஸ்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது என்னைக்கு ஈஸ்டர் டே வருதோ அதுக்கு முந்தைய ஏதாவது வெள்ளிக்கிழமை இருக்குன்னா அந்த வெள்ளிக்கிழமைய புனித வெள்ளின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்களாம்.
இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவர் வந்து சிலுவையில அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் என்னன்னா, அந்த சிலுவையில அறைஞ்சதுக்கு அப்புறம் 3வது நாள் கழிச்சு என்னன்னா, ஒரு உயிர் தெழுறார். அதுதான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து அதுல அறையறாங்க பாத்தீங்களா, அதையே என்ன பண்ணுவாங்கன்னா, நினைவு கூறும் வகையில் செலிப்ரேட் பண்றதா வந்து இந்த குட் ஃப்ரைடே. ஆக்சுவலி நான் ஏன் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது எழுதுனது. அதனால இந்த இடத்துல வந்து அப்படி நான் குடுத்திருக்கேன். சரி அடுத்து பாருங்க. அடுத்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா, என்னது கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவரோட பிறப்பு வந்து நினைவு கூறும் மாரி வந்து செலிப்ரேட் பண்றதா வந்து கிறிஸ்துமஸ். ஆல்மோஸ்ட் எல்லா வருஷம் வந்து டிசம்பர் 25ல வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்ப 3 ஃபெஸ்டிவல் வந்து இம்பார்ட்டன்ட். எது ரிலேட்டடான கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடா மறந்துடக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன வரும்? இது வந்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றது. கிறிஸ்டியனோட நியூ இயர் டெஃபினட்டா வராது. 4த் வந்து சம்மந்தம் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபண்டமெண்டல் நீங்க ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாரி கொஸ்டினா கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து வாங்க. 3வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். நவ்ரோஸ் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த நியூ இயர் ஆஃப் விச் ரிலிஜியஸ் குரூப் ஆர் வந்து கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், இதெல்லாம் வந்து நார்மல் பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டினே கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல்ல கொடுத்து ஒரு ஸ்டேட்டை கேட்கிற பேட்டர்ன்ல கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிலிஜியஸ் லெவல்லாம் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன? ரொம்ப டெப்த்தா வந்து லேர்ன் பண்ணணும். அதாவது லேர்ன் பண்றது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்மார்ட் வேல லேர்ன் பண்ணணும். எப்படி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். இது நான் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது, அதாவது ஃபண்டமெண்டல் டீச் பண்ணும்போதே வந்து நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். இப்ப பார்சி இருக்காங்க பாத்தீங்கன்னா, பார்சி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுராஸ்ட்ரனிசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மதத்த யாரு ஃபவுண்ட் பண்ணியிருப்பான்னா, ஜுராஸ்டர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இந்தியால ஜுராஸ்டர் மதத்த ஃபாலோ பண்றவங்கள பார்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க இதுல 4 ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மத சம்பந்தப்பட்ட ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றது. அதுல முக்கியமானது வந்து நவ்ரோஸ் சொல்லுவாங்க. நவ்ரோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து புத்தாண்டு செலிப்ரேட் பண்றோம்ல, அதே மாரிதான் அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோடதுல நவ்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இந்த மிச்சம் 3 பாத்தீங்கன்னா, அதுவுமே என்ன பார்சி பீப்பிளோட வந்து ஃபெஸ்டிவல் தான். இப்ப இத வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நவ்ரோஸ் அப்படின்னாவே என்ன? பார்சி அவங்களோட ஃபெஸ்டிவல், நியூ இயர் ஃபெஸ்டிவல். அப்ப என்ன வரும்? எந்த ரிலிஜியஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பார்சி ஆப்ஷன் டி-ல இருக்கு. வாங்க அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின் 4த் பாருங்களேன். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பவல்குட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு மாநிலமா, அந்த மாநிலத்துல கொண்டாடப்படுற அனைத்து பண்டிகைகளை விட மிகப்பெரிய பண்டிகை வந்து இந்த பவல்குட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மல் பேட்டர்ன்ல ஒரு கேட்கிற கேள்வி. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பவல்குட் எந்த ஸ்டேட்ல ஃபேமஸான ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிசோரம் சொல்லுவாங்க. பவல்குட் வந்து மிசோரத்துல தான் வந்து ஃபேமஸான ஃபெஸ்டிவல். என்ன சார் மிசோரம் ஸ்டேட் சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது எப்படி எடுத்திருப்பேன்னா, ஒரு ஸ்டேட்ட வச்சுட்டு, அந்த ஸ்டேட்ல இருக்கிற என்ன இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சொல்றதுனால, நான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் என்னன்னா, அந்த ஸ்டேட்ட வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். அதனால இந்த மாதிரி வந்து குடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன? பவல்குட் அப்படின்னு வந்தாவே என்னன்னா, மிசோரம். ஈவன் இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த குட் அப்படின்னு வார்த்தை வந்தாவே, அதாவது ஃபெஸ்டிவல்ல குட் அப்படின்னு வார்த்தை வந்தாவே அது எந்த ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணணும்? மிசோரத்தோட வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன். அதாவது நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கவனிங்க. ஒண்ணு குவாடா குட் அப்படின்னு இருக்கா? அடுத்து லுக்லா குட் அப்படின்னு இருக்கா? அடுத்து மிம் குட் அப்படின்னு இருக்கா? அடுத்து சப்சார் குட் அப்படின்னு இருக்கா? பாருங்க எல்லா இடத்துலயும் குட்டு குட்டுன்னு தான் இருக்கும். இந்த குட் அப்படின்னு வந்தாவே என்னன்னா மிசோரம். இப்ப இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட்டை என்னன்னா குள்ளமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கேன். குள்ளமா அப்படின்னு நினைச்சுக்கேன். குள்ளமாக அப்படின்னு நினைச்சுக்கேன். இந்த மிசோரத்தை எப்படி நினைச்சுன்னா மிசோரம் சோகம் அப்படின்னு அவத்துல வச்சுக்கேன். மிசோரம் சோகம். அதாவது ஒருத்தர் குள்ளமா இருக்கனால வந்துன்னா அவர் சோகமா இருக்காரு அப்படின்னு சும்மா ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். எதுக்காகனா நம்ம நிறைய வந்து ஜிகேல வந்து லேர்ன் பண்ணுவோம். எல்லாத்தையுமே நான் ஃபண்டமெண்டலா ப்ராப்பரா தான் லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எல்லாம் மறந்து போயிடும். எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா மறக்கக்கூடாது. ஏதாவது அங்கங்க வந்து ஷார்ட்கட்ஸ் அது எதா வேணா இருக்கலாம். ரியல் லைஃப் இன்சிடென்டா இருக்கலாம், சினிமா இருக்கலாம், பாலிடிக்ஸ் இருக்கலாம். எது உங்களால வந்து ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஷார்ட்கட்டா வைங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா நிறைய லேர்ன் பண்ணும்போது வந்து நம்மளால மைண்ட்ல வச்சுக்கிற முடியும். சரி அடுத்து போவோம். அடுத்த 5வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. Which cultural festival of India is a 10-day festival of classical dance, folk art, and light music and held every year between February and March at சில்பாக்ரம் அப்படின்னு இருக்கா? ஸோ சில்பாக்ரம் அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்.
இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தரப்பிரதேசல இருக்கு. உத்தரப்பிரதேசல பர்ட்டிகுலரா சொல்லப்போனா ஆக்ரா. ஆக்ரால என்ன இருக்குன்னா தாஜ்மஹால் இருக்கு. ஸோ அந்த தாஜ்மஹால் பக்கத்துல இருக்கிற அந்த ஷில்பா கிராம்ல செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன அப்படின்னா தாஜ் மகோத்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகோத்சவ் அப்படின்னாவே என்னன்னா மிக்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் ஆர்ட், லைட் மியூசிக் இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அதாவது இங்க பாருங்களேன், இதுதான் வந்து தாஜ் மகோத்சவ் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கங்க. எங்கன்னா ஆக்ரா. ஆக்ரான்னு சொல்லும்போது என்ன உத்தர பிரதேசம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து போவோம். அடுத்த 6வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் காட் இஸ் வர்ஷிப் டியூரிங் த ஹிந்து ஃபெஸ்டிவல் சத் பூஜா அப்படின்னு இருக்கா? இங்க பாருங்களேன். ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அவன் ஸ்டேட்டை கேட்காம என்ன சொல்லியிருக்கானா, ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவலை யார கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். பொங்கல் ஃபெஸ்டிவலை கொடுத்துட்டு அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை எந்த கடவுளை கும்பிடுவாங்கன்னு கேட்பாங்க. அதே பேட்டர்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஒரு ஃபெஸ்டிவல் வந்து லேர்ன் பண்ணணும். எல்லா ஃபெஸ்டிவலும் கிடையாது. சில இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலா சொல்லியிருப்பேன். அந்த ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணணும்னா அது என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலா இருந்துச்சுன்னா அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து எந்த கடவுளை வந்து கும்பிடுறாங்க இதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரணும்? முதல்ல இந்த சத் பூஜா இருக்கு பாத்தீங்களா, அது எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பீகார்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப விமர்சையா எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலண்டா என்னன்னா பீகார்ல செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஏன் சொல்றேன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் போயிருக்கேன், பீகாருக்கு போயிருக்கேன். ரொம்பவே வந்துன்னா சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல். சரி, இந்த ஃபெஸ்டிவலை என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற வந்து உமன் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், எந்த நோய் நொடியுமே வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூஜை வந்து என்ன பண்ணுவாங்களாம். இந்த பூஜை வந்து என்ன எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா இங்க பாருங்களேன், 4 நாள் நடக்கிற ஒரு லாங் ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா நதி, அதாவது என்ன ரிவர்ல போய் வந்து நீராடுவாங்க. 2வது நாள் என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நான் போகும்போதுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா வந்துன்னா கம்ப்ளீட்டா உண்ணாவிரதம் வந்து, அதாவது பச்சை தண்ணி கூட வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து குடிக்காம இருந்தாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான வந்துன்னா அதாவது ரொம்ப டெடிகேட்டடா பண்ற வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது நாள் வந்து பிரசாதம் வந்து தயாரிப்பாங்க. 4வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா காணிக்கை, அதாவது என்னன்னா ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவருக்கு போய் என்ன பண்ணுவோம்னா காணிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க. இது எப்படி இந்த ராமேஸ்வரத்துல போயிட்டு வந்து என்ன பண்றாங்களோ அதே மாதிரி வந்து பண்றது. இது தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, எந்த கடவுளை ஒர்ஷிப் பண்றாங்கன்னா நல்லா கவனிங்க. இதுல இந்த 4th டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க பண்றதே முக்கியமானது என்னன்னா சூரிய சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவானை வந்துன்னா வேண்டி செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்ன சத் பூஜை அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா லார்ட் வந்து சூர்யா. அதனால வந்து ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து வாங்க, 7வது கொஸ்டின் வந்து பாருங்களேன். வெசாக் த ஃபெஸ்டிவல் தட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் த ஃபுல் மூன் டே ஆஃப் த லூனார் மந்த் ஆஃப் வைஷாகம் விச் ஃபால் இன் ஏப்ரல் ஆர் மே இஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபார் விச் ரிலிஜன். இங்க பாருங்களேன், எந்த மதத்தோட வந்து திருவிழா அப்படின்னு வந்து கேட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த வெசாக் பண்டிகை இருக்கு பாத்தீங்கன்னா, இது யாரு செலிப்ரேட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் பீப்பிள். அதாவது புத்தா பூர்ணிமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தா பூர்ணிமாவோட இன்னொரு பேர் தான் என்னன்னா வெசாக் அப்படின்னு வந்து சொல்றது. தமிழ்லயே பாருங்க, புத்தா பூர்ணிமா, வெசாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்னன்னா கௌதம புத்தர், அதாவது ஹிஸ்டரியில வந்து நம்ம புத்திசத்தை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணுங்க. கௌதம புத்தரோட வந்து அவரோட பிறப்பு, அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஞானம் பெற்றிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அவரோட வந்து இறப்பு. இந்த 3ஐயும் வந்து நினைவு கூறும் வகையில் செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து புத்தா பூர்ணிமா. இது மோஸ்ட்லி எங்க நடக்கும்னா லடாக் ரீஜியன், அதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ரீஜன், இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வெசாக் அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. பாருங்களேன், எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படிலாம் லேர்ன் பண்ணணும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து புரியும். அடுத்து வாங்க. இன் விச் ஸ்டேட் இஸ் த 5 டே ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சாத் நோங்ரம் செலிப்ரேட்டட். அதாவது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நோங்ரம் அப்படின்னு சொன்னாவே அது எந்த ஸ்டேட்னா மேகாலயாவோடது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்களேன், நோங்ரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஏன் மேகாலயான்னு சொல்லணும், காசி ட்ரைப், அதாவது ஜாகிரபில வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாகிரபில எப்படி லேர்ன் பண்ணுவோம்னா இப்ப மேகாலயால இருக்கிற வந்து 2 ட்ரைப் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு காசி, இன்னொன்னு வந்து ஜீந்தியா சொல்லுவாங்க. அதாவது அந்த ட்ரைப்பை வச்சுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 மலை இருக்கும். அந்த 2 மலைக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஒன்று காசி, இன்னொன்னு வந்து ஜீந்தியா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்குரம் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா காசி ட்ரைப். காசி ட்ரைப் எங்க இருப்பாங்கன்னா
மேகலாயர் இருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து வாங்க. 9th கொஸ்டின் வந்து பாருங்களேன். Which of the following festival of Odisha state commemorate the rich maritime history of Odisha that is celebrated throughout the state? அதாவது என்னன்னா ஒடிஷா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப வந்து யூனிக்கான ஃபெஸ்டிவல். நல்லா கவனிக்கலாம். பாலி யாத்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாலி யாத்ரா என்னன்னா வயாஜ் டு பாலி. வயாஜ் மீன்ஸ் என்ன, இந்த கப்பல்ல பயணம் செய்யறதா என்ன வயாஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாலி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால இருக்கும். அந்த ஐலாண்ட் வந்து இந்தோனேஷியால இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷால ஒரு காலத்துல வாழ்ந்த வந்து ரூலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரேடு கனெக்ஷன் வந்து வச்சிருந்திருப்பாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட ட்ரேடு கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. அப்படி ட்ரேட் பண்றதுக்கு எதன் மூலம்னா நிறைய கப்பல்கள் படகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். அதுதான் இந்த இடத்துல வந்து நான் இமேஜை வந்து கொடுத்துருக்கேன். அதனால இங்க பாருங்க, the festival commemorate the rich maritime history of Odisha that is celebrated throughout the state. அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாலி யாத்ரா. ஏன்னா அவங்க கேள்வியே டைரக்டா மெரிடைம் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னாவே என்னன்னா பாலிக்கு போயிருப்பாங்க. அதனால பாலி யாத்ரா. யாத்ரா மீன்ஸ் என்ன, இந்த பயணம் பண்றதா வந்து யாத்ரா அப்படின்னு சொல்றது. அடுத்து போவோம். 10th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். Which one of the following is a famous festival among people belonging to the அங்கமி ட்ரைப் இன் நாகாலாந்து? இங்க பாருங்களேன், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப் செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டேட்லாம் கேட்கல. ஸ்ட்ரைட்டா என்னன்னா அது ஃபெஸ்டிவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, சில ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஸ்டேட்டே படிச்சாலும் அதுல இருக்கிற ட்ரைப்பும் வந்து என்னன்னா சில பழங்குடியின மக்கள் இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இங்க பாருங்களேன், செக்ரேனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செக்ரேனி என்னன்னா அங்காமி ட்ரைப். அங்காமி ட்ரைப் தான் வந்து செலிப்ரேட் பண்றது. அங்கமா ட்ரைப் எங்க இருப்பாங்க, நாகாலாந்துல இருப்பாங்க. அவங்க செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான் வந்து செக்ரேனி. இதை வச்சா பார்க்கும்போது என்ன, செக்ரேனி ஆப்ஷன் சி. இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் வந்து ப்ராப்பரா டீச் பண்ணலாம். என்ன டீச் பண்ணணும் அதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல வந்து நான் என்ன டீச் பண்ண ஸ்லைடை வந்து மென்ஷன் பண்றேன்னா, அதாவது ஃபண்டமெண்டல் என்ன நம்ம லேர்ன் பண்றோமோ அது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல வந்து என்ன கேட்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நம்ம நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணோம். நம்ம லேர்ன் பண்ணதுல இருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அப்ப என்ன ஃபண்டமெண்டல் அடிக்கடி ரிவிஷன் பண்ணும்போது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போமா. அடுத்து வாங்க. 11வது பாருங்களேன். கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் திரிஷூர் பூரம் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? இதுல ஈஸியா நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். திரிஷூர் எங்க இருக்கு, கேரளால இருக்கு. அப்ப என்ன, கேரளா தான் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அல்வா மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, பூரம் திரிஷூர் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கேரளால வந்து செலிப்ரேட் பண்றது. 11 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதோட என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கலாம், சில பேருக்கு வந்து போரிங்கா இருக்கும். அதனால என்ன பண்ணனா பார்ட் பை பார்ட்டா வந்து பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ், ஃபண்டமெண்டல் கிளாஸோட ஸ்லைட் அப்படிலாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா என்னோட ஆப்ல வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். அந்த ஆப்பை நீங்க வந்து ஜாயின் பண்ணினா ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணுங்க. அது வந்து கோர்ஸ் இருக்கும். அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ். என்டையரா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ்எஃப் ஃபோக்கஸா வந்து என்னன்னா டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா 440 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் பே பண்ணீங்கன்னா 1 இயர் வந்து வேலிடிட்டி வந்து வரும். 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸ் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு எதுல இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்ல வாங்க. அந்த கோர்ஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அது நான் ஃபெஸ்டிவல்ல வந்து மொத்தம் 6 வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதாவது என்னன்னா ஒவ்வொன்றா வந்து என்னன்னா கவர் பண்ணி போட்டிருப்பேன். இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருங்க. கண்டிப்பா குரூப்ல என்னன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிறோம். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் டி. அதனால எதையும் நீங்க வந்து என்னன்னா மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதே இதுலயே என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட ஃபோல்டர்ல என்ன அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதுல என்னன்னா இந்த என்ன கிளாஸ் எடுத்தனோ நம்ம பார்த்த ஸ்லைட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்லைட் எல்லாத்தையும் என்னன்னா நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீ என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கூட வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7871385142. இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை வந்து கால் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப் பண்ணா இல்லை கால் பண்ணா வந்து சார் எடுப்பாரோ மாட்டாரோன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா கால் பண்ணுங்க இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்களே நினைச்சுட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. பட் அந்த
பட் ஆல்வேஸ் ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு நான் டீச் பண்றதுக்காக தான் வந்து கிளாஸே எடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.